ஹலோ வெல்கம். இன்னைக்கு எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா சிம்பு தேவன் டைரக்ஷனில் போட். இந்த கதை எப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அப்போது நடந்த கதை மாதிரி காமிப்பாங்க. யோகி பாபு வந்துட்டு மீனவராக இருப்பார். அவர் கூட ஒரு பாட்டியும் இருப்பாங்க. ஜப்பான்காரங்க குண்டு போட்டுருப்பாங்க. இந்தியா வந்துட்டு பிரிட்டிஷ் ரூல் பண்ணும்போது இப்போ யோகி பாபு என்ன பண்ணுவார்னா நடுவில் கடலுக்கு போயிடுவார். அங்கே போனால் குண்டு போட்டால் அவ்வளோ இம்பேக்ட் இருக்காதுன்ட்டு நடுக்கடவுள் பாட்டிட்டுன்னு போயிடுவார். அங்கே பார்த்தீங்கன்னா சில பேர் பிரிட்டிஷ்னால அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களாம் எஸ்கேப் ஆகி வந்துருப்பாங்க. எங்கே காப்பாற்றுங்கன்ட்டு போட்டில் அவங்களே ஏறிப்பாங்க. அப்புறமா போட் வந்துட்டு கொஞ்சம் ஓட்ட இதாகிடும். 2-3 பேர் இறங்குனா தான் மற்றவங்க யாருன்னு பொழைப்பாங்க அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்குவாங்க. இதே மாதிரி நிறைய வாக்குவாதம் நடக்கும். நான்வெஜ்ஜு வெஜ்ஜு அப்படின்ட்டு இந்து முஸ்லீம் கோயிலுக்கு யார் யார் வரணும் அப்படின்ட்டுலாம் வாக்குவாதம்லாம் நிறைய நடக்கும் அங்கே. இந்த படம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்கெல்லாம் இருக்கும். இந்த படம் பார்த்திங்கன்னா இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துன்னு தான் இந்த படம். நாவல்ஸும் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்துக்குது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா யோகி பாபு நல்லா பண்ணியிருக்கிறாரு. எம்எஸ் பாஸ்கர் அவரும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. தொண பேசினே இருந்துப்பார். அதே மாதிரி சாம்ஸ் ஜெஸ்ஸி அவங்களாம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓவரால் இந்த படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள். தேங்க்யூ.